welcome to our channel BHARBIS KITCHEN. நான் உங்க பாரதி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான டிஷ் தாங்க. एक्चुअली வந்து சிகப்பரிசி புட்டு வந்து எப்படி செய்யறது நீங்க பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நான் வந்து பூப்பெய்த பெண்களுக்கான healthy food recipe நான் போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அதில் கூட அந்த லிங்க் வந்து நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாவு அரைக்கிறது எப்படி, சிகப்பரிசி வந்து புட்டுக்கு மாவு அரைக்கிறது எப்படி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக அரைச்சிக்கலாம். நம்ம மாவு மில் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் BHARBIS KITCHEN சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்லேயே மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். நம்ம மில்லுக்கு போகணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இது வேணுன்றப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 2 கிளாஸ் நீங்கள் எந்த கப்பை வேணால் அளந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு கப்பை வந்து நான் இதில் 2 கப்பு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். இப்போ 2 கிளாஸ்க்கு வந்து நான் 1 கிளாஸ் வந்து புழுங்கலரிசி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் இட்லி அரிசி இருந்தால் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து சாப்பாட்டு புழுங்கரிசி, நான் இட்லி அரிசி இல்லைனால சாப்பாட்டு புழுங்கரிசி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது எதுக்கு போடுறோன்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது போடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. இது போட்டால் இன்னும் நம்மளுக்கு வந்து புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம 5 hours நல்லா ஊற வச்சிடலாம். நான் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ மேலே டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது நல்லா கழுவும் போது இது பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பிசைஞ்சு கழுவணும். இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நல்லாவே வரும். இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவணும். பாருங்கள், தண்ணி இப்படி நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் வேறு தண்ணி ஸோ இப்போ பாருங்கள், நான் 3 வாட்டி கழுவிட்டு இப்போ வந்து நல்ல தண்ணி போர் வாட்டரில் 3 times கழுவிட்டேன். இப்போ வந்து நான் நல்ல தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது 5 hours ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வந்து தண்ணி நல்லா வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணோன்னா நம்ம வந்து அது வேஷ்டியாக இருக்கட்டும் இல்லை பெட்ஷீட் உங்ககிட்ட எந்த ஒரு நல்லா சுத்தமான துணியாக இருந்ததுன்னா அதை போட்டு நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸிலே எப்படி அரைக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பரப்பின மாதிரி காய வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது காயும். ரொம்ப வந்து காஞ்சிருச்சுனாலும் உங்களுக்கு இது பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து நாங்கள் எப்படி எந்த பதத்தில் எடுத்து இது பண்ணோன்றதை காமிக்கிறேன். ஸோ இதை வந்து இப்படியே வந்து நல்லா பரப்பி விட்டு ஃபேன் காய்ச்சி நம்ம ஆற வச்சுட்டு கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே நம்ம வந்து எடுத்து அரைக்கணும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதாவது ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இப்படி தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டணும். ரொம்பவும் தண்ணியாக வரக்கூடாது, ரொம்பவும் வந்து காஞ்சும் போகும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஜாரில் நான் போட்டுட்டேன். நம்ம மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம அரைச்சாச்சு. ஸோ இப்போ இது வந்து ரெண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறம் நம்ம ஒரு வாட்டி வந்து சலிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் நம்ம போட தான் அந்த அரிசி ஓடையும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு வைக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு பண்ணிங்கன்னா இப்படி பண்ணும்போது அந்த அரிசியெல்லாம் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து நம்ம அரைக்கலாம். ஸ்பீடு வந்து 1 2 3 நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதை அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணால் ரவை சலிக்கிற ஜல்லாடில் போட்டு ஒரு ஜல்லிச்சிடலாம். இது கொஞ்சம் ஈரம் இருக்குது இந்த மாவில். இப்போ பாருங்கள், ஈரம் இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஈரம் இருந்தால் தான் இது கொஞ்சம் நைஸாக ஆகும். இல்லை நமக்கு அப்புறம் நைஸாக இந்த ஜலிச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்து இதை ஆவி காட்டணும். ஆவி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புட்டுக்கு ரெடி பண்ண முடியும். ஸோ நம்ம முதல்ல வந்து இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் புட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே. இப்போ வந்து நம்ம சளிச்சு அந்த பாருங்கள், நல்லா நைஸாக ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து மாவு மில்லில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். புட்டுக்குன்னு சொன்னிங்கன்னா அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்த பாருங்கள், நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னாலும் நம்ம வீட்டில் மிக்ஸிலே அரைச்சாச்சு. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் அடிக்கடினா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதுவுமே வந்து நம்ம வந்து ஒரே நாளே இப்போ எவ்வளோத்தையும் சாப்பிட முடியாது. ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறது எப்படின்றது நான் இதில் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ இதை முதல்ல நம்ம ஆவி கட்டணும். ஆவி கட்டினதுக்கப்புறம் எப்படி அதை ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது பாருங்கள், இப்போ இதை நான் அரைச்ச மாவு வந்து ரவை ஜலிக்கிற ஜல்லாடில் வந்து ஜலிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இது நான் இன்னும் கொஞ்சம் நைஸாக ஆகணும். இது பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால இது நான் இன்னும் நான் இது பண்ணிக்க போகிறேன், அரைச்சிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள்.
இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஜலித்தரை இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு இந்த பாருங்கள் தெரியுதுங்களா, நல்லா பெரிய பெரிய இதுவாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி அரைச்சிட்டு இதை அப்படியே போட்டுக்கலாம். இது சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வாங்க அரைச்சிட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டேன். இது வந்து ரொம்ப நான் நைஸ் பண்ணல, நார்மலாக இதுவும் இப்போயும் கொஞ்சம் நரநரன்னு தான் இருக்குது. பட் முன்னாடி வந்து ரொம்ப பெருசாக வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் இது அப்படியே அதில் கொட்டிடுறேன். இதை நான் சலிக்கலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா போதும். இது கொஞ்சம் ரொம்பவும் வந்து புட்டுக்கு வந்து மாவு மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக அந்த ரவை அந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஷனில் கொடுத்த வேஷ்டி. ஸோ நீங்கள் இதுக்குன்னு நீங்கள் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் மிக்சட் தான், பட் இருந்தாலும் வேக வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்குது. நான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பியூர் காட்டனே இருந்ததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி பனியன் வந்து கூட நம்ம பனியன் துணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் இது சொல்கிறேன், தெரியாதவங்களுக்காக. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, ஆனால் வெள்ளை துணி யூஸ் பண்ணால் நல்லது, கலராக இருந்தால் சாயம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வேஷ்டி துணி உங்கள் வீட்டில் பியூர் காட்டனாக இருந்தாலும் சரி, பழசு யாருனா யூஸ் பண்ணது இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா துவச்சிட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு புதுசு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். அதை இது வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெருசு கூட தேவை கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி குண்டா ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை துணியை நான் நல்லா நனைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா புழிஞ்சிக்கணும். ஸோ இது வந்து புழிஞ்சிட்டு இப்போ இதை மேலே தான் அது போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லியில் வந்து இட்லி குண்டாலே இது வந்து அடித்தட்டு, மொத்தம் 3 வரும். ஸோ இதை நான் அடித்தட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மேலே வந்து இப்போ நான் இந்த வெள்ளை துணி நம்ம வச்சுருந்தோம்ல, நினச்சி அது மேலே நான் போட போகிறேன் இல்லைங்க. ஸோ அடுப்பு அப்புறம் நம்ம பற்ற வச்சுக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி உள்ளே போட்டு ஃபுல்லாக இப்படி போட்டுடலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். பற்ற வச்சு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த சைட்லலாம் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ண வேண்டாம். நான் இப்படி ஓரத்தில் உள்ளே இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா கீழே வந்து நெருப்பட்டுற போது பிகினர்ஸ்க்கு ஏன்னா பார்த்துக்கணுமா, சைடில் துணிலாம் அதில் கீழே விழாமல் சைடில் விழாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் இதில் வந்து இந்த ஈரத்துணியில் வந்து மாவு எடுத்து போட பாருங்க. இப்போ நம்ம போட்ட அந்த 2 கிளாஸ் மாவு, 3 கிளாஸ் மாவு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் சிகப்பரிசி, 1 கிளாஸ் வந்து புழுங்கலரிசி. அதாவது புழுங்கலரிசி நம்ம சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே என்ன பண்ணால் இந்த ஓரத்தில் இந்த மாதிரி இருக்கிற துணியை வந்து இப்படி மேலே இப்படி போட்டுடலாம். இதோ இந்த மாதிரி பாருங்கள், இப்படி மூடி வச்சிடலாம். நான் முடி போடல, அப்படியே முறுக்கிற மாதிரி இது பாருங்கள். இது இப்படி முறுக்கி தான் இப்படி வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ இது வந்து நல்லா வேகும். நம்மளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இது வேகணும். ஏன்னா அந்த மாவு வாசம் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, தண்ணி சுண்டிடும். ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சாலே இது போதும். இப்போ நான் இட்லி குண்டான மூடிடுறேன். இட்லி குண்டா மூடியாச்சு. ஸோ இதை ஃப்ளேமும் நான் வந்து கம்மி பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ இதை நான் வந்து கம்மி பண்ணிடுறேன் ஃப்ளேம். இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து இப்போ வந்து நான் வச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இது வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, சுண்டிடக்கூடாது. இது பாருங்கள் நல்லா புகை வருது. ஸோ இப்போ நம்ம கை வந்து பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கையில் தண்ணியை நினச்சிட்டு தொட்டு பாருங்கள். ஸோ இந்த மூட்டையை வந்து அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிக்கோங்க, கையில் அடிக்கும். ஸோ இப்போ இது பொறுமையாக பிரித்து பார்க்கலாம். இது பாருங்கள் நல்லா வாசனை வரும் நம்மளுக்கு, அது வெந்த வாசனை மாவு. இந்த பாருங்கள் இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திரிச்சு வரணும். வந்ததுன்னா நம்மளுக்கு மாவு வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இது பாருங்கள் இந்த மாதிரி வரணும். வந்துன்னா மாவு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டி நம்ம ஆற வைக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இதை ஆறட்டும். இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான தாம்பாள தட்டோ இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம போட்டு வச்சிடலாம். ஏன்னா வந்து இது வந்து அப்படியே நம்ம மூடி வச்சுன்னா ஒரு மாதிரி வாசனை வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஓப்பனில் காற்று இதுவாக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு நம்ம வந்து இதை வந்து அவிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து நம்ம வச்சோன்னா அப்படியே வந்து நல்லா உங்களுக்கு வந்து அதை ஒரு 6 மந்த் ஆனாலும் அது கெட்டு போகாது. இந்த மாவு நம்ம அவிச்ச மாவு. ஸோ இப்போ இந்த துணியில் இருக்கிறது இந்த மாதிரி இப்படி நீங்கள் 2 பக்கம் வச்சு இப்படி தேய்ச்சிங்கனாலே வந்துடும். ஸோ இப்போ இந்த கட்டியாக இருக்கிறத வந்து நம்ம கை வைக்க வேண்டாம். நம்ம இந்த சூட்டோட இதை பாருங்கள் இப்படி இந்த கட்டியை அமுக்கி விட்டோன்னா இது நல்லா இந்த கட்டிலாம் உடஞ்சிரும். பாருங்கள் சூட்டோடு நம்ம இப்படி அமுக்கணும்.
ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நசுக்கி நசுக்கி நம்ம பண்ணோன்னா இந்த கட்டியில் வந்து இந்த கட்டியெல்லாம் இப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படி பண்ணும்போது இந்த கட்டிலாம் சீக்கிரம் உடஞ்சிரும். இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன்லேயே நல்லா இப்படி கட்டியை உடச்சி நல்லா இப்படியே ஆற விடுங்க. மூடிலாம் போட்டு மூடினீங்கன்னா ஒரு மாதிரி பூர்ண பூத்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா இதை வந்து நாளைக்கு வெயில் அடிக்கும், இதை கொஞ்சம் நாளைக்கு வெயில்ன்றது வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு மீதியை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா மேலே ஒரு நான் காமிக்கிறேன் அது எப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா 6 மந்த் ஆனாலும் நம்மளுக்கு அது கெட்டு போகாது. இந்த மாவை நம்ம எப்போ வேணுமோ அழகாக எடுத்து நம்ம அப்படியே உப்பு தண்ணி தெளித்து நம்ம வந்து புட்டு வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் மிக்சிலேயே இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் மாவு மில் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வேண்டுறப்ப எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த கட்டிலாம் உடஞ்சிருச்சு. ஸோ இது கொஞ்சம் ப்ராசஸ் போகும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இது செய்யறதுக்கு. உங்களுக்கு அப்போ தான் சாஃப்டான புட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. நான் வந்து மறுநாள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தாம்பாளத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதில் இந்த மாவை கொட்டி நல்லா கரண்டியில் ஆற வச்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஊசி ஸ்மெல் வராது. அதே மாதிரி வெயிலையும் நீங்கள் மேலே ஷால் போட்டு ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஊசின ஸ்மெல் வராது. வெயிலில் காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தாம்பாளத்தட்டில் மேலே இந்த ஷால் போட்டு நம்ம அப்படியே வச்சோன்னா வெயிலில் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, tata, bye bye.